முக்கிய செய்தி. பழனியில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் உடல்நலக் குறைவால் சிறையில் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாட்ராயன் வழங்க கேட்கலாம். நாட்ராயன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தீபிகா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயில் அடிவார பகுதியில் உள்ளது தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் உள்ள நிலம். இந்த நிலமானது 1888ஆம் ஆண்டில் குப்புசாமி என்பவரால் தர்மசாசனமாக எழுதி கொடுக்கப்பட்ட இந்த நிலம் தற்போதைய மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி இந்நிலத்தின் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் என கூறப்படும் விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் மற்றும் அதேபோல் அந்த நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். இந்த விற்பனையை நிலத்தை வாங்கியவர்கள் திருப்பூரை சேர்ந்த சேதுபதி மற்றும் பழனியைச் சேர்ந்த வெள்ளத்துறை ஆகிய இருவரும் விலைக்கு வாங்கியுள்ளனர். இந்த நிலமானது பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் இந்த முறைகேடு நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முறைகேட்டில் தற்போது வரை 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், விற்பனை செய்த விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் மற்றும் அதை வாங்கிய வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் இந்த பத்திரப்பதிவில் உடந்தையாக இருந்த பத்திரத்தை அனைத்தையும் ஆய்வு செய்து அதை பத்திரத்தை முழுமையாக கொடுத்த அன்வர்தீன், பழனியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அன்வர்தீன். இந்த அன்வர்தீன் தான் இவர் முருகதாசையும் அதேபோல் விற்பனை விலைக்கு வாங்கிய சேதுபதி மற்றும் வெள்ளத்துறையை இணைத்தவர் என்று கூறப்படுகிறது. அதேபோல் இந்த பத்திரப்பதிவுக்கு முழு உடந்தையாக இருந்தவர் அன்வர்தீன். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அதேபோல் புதன்கிழமை சிபிசிஐடி காவல்துறையினர் திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு 4 பேரையும் நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும், சிபிசிஐடி காவலுக்கு எடுக்கிறோம் என்று கூறிய நிலையில் 3 நாட்கள் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் அன்வர்தீன், முருகதாஸ் மற்றும் சேதுபதி, வெள்ளத்துறை ஆகியோரிடம் சிபிசிஐடி அலுவலகமான திண்டுக்கல் அலுவலகத்தில் வைத்து நேற்று மாலை வரை விசாரணை செய்தனர். விசாரணையின் முடிவில் நேற்று மாலை நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்ற முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் நள்ளிரவில் உடல்நல குறைவு காரணமாக வழக்கறிஞர் அன்வர்தீன் நெஞ்சுவலி என கூறியுள்ளார். அதையடுத்து காவல்துறையினர் அவரை உடல்நல குறைவு என்பதால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது அவர் பாதி வழியிலேயே உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதில் முக்கிய நிகழ்வாக கூறப்படுவது தற்போது அன்வர்தீனானவர் தான் முருகதாஸ் மற்றும் சேதுபதி, வெள்ளத்துறை உள்ளிட்டவர்களை இணைத்தவர் என்று கூறப்படுகிறது. அதேபோல் இந்த 100 கோடி ரூபாய் முறைகேட்டில் முக்கிய நபராகவும் கூறப்படுகிறது. இவர் திடீரென உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததன் காரணமாக பல்வேறு முக்கிய ஆதாரங்கள் இவர் மூலம் வெளியே தெரியாமல் அப்படியே மறைந்து போகுமா, அதேபோல் அன்வர்தீன் மூலம் சேகரிக்கப்படும் முக்கிய ஆதாரங்களும் இதோடு முடிந்து விடுமா என்ற கேள்வி தற்போது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் அன்வர்தீன் உயிரிழப்பு இந்த 100 கோடி ரூபாய் வழக்கின் பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. ராதிகா.